வணக்கம். ஈஷாவோட காவிரி கூக்குரல் சார்பாக தொடர்ந்து மரம் சார்ந்த விவசாயத்துக்கு ட்ரைனிங் நடத்திட்டே இருக்கும் விவசாயிகளுக்கு. அந்த வகையில் முக்கணி திருவிழாவில் பங்கு பெறுவதற்காக முன்னோடி விவசாயிகளை நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் தும்கூர் ஜில்லாவில் குப்பி தாலுக்காவில் சீகனகல்லிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். இங்கே நம்மளோட பார்த்திங்கன்னா எஸ்கே சித்தப்பா அப்படிங்கிறவர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சித்து அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பரவலாக இப்போ உலகம் பூரா அறியப்பட்ட ஒரு வெரைட்டி. அதோட உரிமையாளர் ஐயா தான் எஸ்கே சித்தப்பா. அவங்களோட பையன் பரமேஷ் நம்மள்கிட்ட இருக்கிறாரு. அவர் இப்போ இந்த வெரைட்டியை பற்றி இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட பகிர்வார். அண்ணா வணக்கண்ணா, நீங்கள் இந்த வெரைட்டியை பற்றி சொல்லுங்கள் மட்டும். நீங்கள் பின்னாடி பார்க்குற மரம் தான் சித்து ஹலசு. இதுதான் தாய் மரம். 2017 இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தான் இதை அடையாளப்படுத்தி வெளியே சொன்னாங்க. எங்கள் அப்பா பேர் எஸ்கே சித்தப்பா. அவங்க தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்து வகை மரத்தை நட்டாங்க. இது வருஷத்துக்கு 400லேருந்து 450 பழங்களை தருது. ஒவ்வொரு பழமும் பார்த்திங்கன்னா சுமார் 4லேருந்து 5 கிலோ எடை இருக்கும். இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 17லேருந்து 18 சொலை கிடைக்கும். ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த பழத்தோட தரத்தை குறிக்கக்கூடிய டோட்டல் சால்யூபிள் சாலிட்ஸ் பார்த்திங்கன்னா 31 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ குணம் இருக்குது. அதாவது நம்ம கரிட்டோனாய்ட்ஸு, ஃப்ளாவனாய்ட்ஸ்னு சொல்லுவோம், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வகை பலா மரம் பார்த்திங்க அப்படின்னா 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. IRI இன்னோவேட்டிவ் அவார்டு, அது டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து, PPVRFAலேருந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த வகை பழத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட விவசாயியாக இந்திய அரசு நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு 18 வருஷத்துக்கு காப்புரிமை கிடச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் வறண்ட இடங்களில், கர்நாடகாவில் சில இடங்களில் நல்லா வளருது. நீர் ரொம்ப குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம ஆரம்பத்தில் 2 வருஷத்துக்கு தண்ணி கொடுக்கணும். பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணி வச்சு அது வளர்ந்துக்கும். இந்த மானாவாரி இடங்களில், தண்ணி இல்லாத இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிங்களுக்கு இந்த சித்து வகை மரம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்திங்கனாலும் ரொம்ப இது சப்போர்ட்டாக இருக்குது. வர ஜூன் 23 தமிழ்நாடு புதுக்கோட்டையில் முக்கணி திருவிழா நடக்க போகுது. சித்து வகை பலாப்பழம் சாகுபடி செய்கிறேன்னா பரமேஷ் சித்து அங்கே என்னோட பலாப்பழ மரக்கண்ணோட பழங்களோட அங்கே வரேன். ஈஷா அறக்கட்டளையோட காவிரி கூக்குரல் ஏற்பாடு செஞ்சுருக்கிற இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மற்றும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.